பசங்களா, இன்னைக்கு நம்ம செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து லாஸ்ட் 10 இயர்ஸோட நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஸோ திஸ் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல். ஸோ பிஃபோர் வி என்டர் த செஷன், டோன்ட் forget to like the video and subscribe the channel. நான் டோனி வில்ஃப்ரெட், பயாலஜி எஜுகேட்டர் அட் Xylem Learning. For the past 3-4 இயர்ஸாக நான் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ட்ரைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு ஹெல்ப் யூ ஆல்சோ பசங்களா. அப்போது உங்கள் நீட் ஜேர்னியில் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் கோலை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். சரியா? செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ மார்ச் 27 நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸில் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் நமக்கு Xylem ஹைப்ரிட் கேம்பஸ் இருக்குது. அங்கே XPL ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். ஸோ அதில் GAB டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட்டு, நீட் மாக் டெஸ்ட்டு, அப்புறம் லைவ் கிளாஸு, டவுட் சால்விங் செஷன் எல்லாமே இருக்கும். GAB டெஸ்ட் சீரிஸ்னால் உங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்க் தெரிய வரும். ரைட்? அப்போ இந்த ஒரு 30 டே ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராமோட ப்ரைஸு 10,000 + GST. இதில் நீங்கள் இப்போவே சேர்றீங்க அப்படின்னா ஆன்லைன் XPL உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். சரியா? ஸோ அப்போ யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் போட்டு ஒரே வருஷத்தில் க்ரியேட் பண்ண மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம கிட்ட படித்த பசங்க இப்போ கரண்ட்டாக மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. ரைட்? ஸோ கால் திஸ் நம்பர். நம்மளுடைய எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ் உங்களுடைய ஃபர்தர் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. அங்கே செஷனுடைய நோட்ஸ் PDF உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் டாக் அபவுட் அசர்ஷன் ரீசன் கொஷின். கால்கே அப்பரேட்டஸோடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து மெட்டீரியல்ஸை பேக்கேஜிங் பண்ணணும். யார் மேனுஃபேக்சர் பண்ண மெட்டீரியல்ஸ் தான்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேனுஃபேக்சர் பண்ண மெட்டீரியல்ஸு அதை பேக்கேஜ் பண்ணி எங்கே கொடுக்கணும்? இன்ட்ரா செல்லுலார் டார்கெட்ஸுக்கும் அவுட் சைடு செல்லுக்கும், அதாவது செல்லுக்குள்ளார இருக்கிற டார்கெட்லேயும் செல்லுக்கு வெளியும் கொடுக்கணும் அப்படிங்கிறது அசர்ஷன். சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். பிகாஸ் கால்கேயோடைய மெயின் ஃபங்க்ஷனே இட் இஸ் டு பேக்கேஜ் த மெட்டீரியல்ஸ் மேட் பை த ER வந்து ப்ரோட்டீன் செஞ்சாலோ லிப்பிட் செஞ்சாலோ அதை பேக்கேஜிங் பண்ணி செல்லுக்குள்ளேயோ செல்லுக்கு வெளியோ டெலிவரி பண்ணும். சரியா? அப்போது வெசிக்கல் கண்டெய்னிங் மெட்டீரியல், அதாவது ஒரு ரவுண்ட் ஃபார்மேட்டில் வெசிக்கல் இருக்குது, அதில் மெட்டீரியல் இருக்குது. திஸ் இஸ் மேட் பை ER. ரைட்? அது ப்ரோட்டீனாக இருக்கலாம், இல்லை லிப்பிடாக இருக்கலாம். அது கால்கேயோட சிஸ் ஃபேஸ்குள்ளார போய் மாடிஃபை ஆகிட்டு கால்கேயோடைய டிரான்ஸ்ஃபேஸ் வழியாக வெளியே வருமா அப்படின்னா எஸ், திஸ் இஸ். பட் இது டேரெக்டாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. கால்கே வந்து பேக்கேஜ் பண்ணி செல்லுக்குள்ளார இருக்கிற டார்கெட்லேயும் செல்லுக்கு வெளில இருக்க டார்கெட்லேயும் கொடுக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக இல்லை, எது இல்லை, இது ரீசன் இல்லை. புரியுதா? இது தனி ஸ்டேட்மெண்ட்டு, இது தனி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து கால்கே சிஸ் வழியாக உள்ளார வாங்கி டிரான்ஸ் வழியாக வெளியே கொடுக்குது. ரைட்? அப்படின்னு மட்டும் இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு பேக்கேஜ் பண்ணுது, அதை செல்லுக்குள்ளே அண்ட் செல்லுக்கு வெளியே இருக்க டார்கெட்டு அதில் கொடுக்குதுன்னு இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும். ரைட்டா? ஸோ அதனால் அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் த அசர்ஷன். இந்த அசர்ஷனை இது எக்ஸ்பிளைன் பண்ணலை. சரியா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து இங்கே கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு சொல்லணும். யூகேரிட்டிக் ரைபோசோம் வந்து 80S, ப்ரோகேரிட்டிக் வந்துட்டு 70S. திஸ் இஸ் கரெக்ட். யூகேரிட்டிக் 80S, ப்ரோகேரிட்டிக் 70S தான். ஸோ ஒவ்வொரு ரைபோசோமுக்கும் 2 சப்யூனிட் இருக்குமா அப்படின்னா எஸ், லார்ஜ் ஸ்மால்னு இருக்கும். அப்போ 80Sஓட 2 சப்யூனிட் வந்துட்டு 60S 40S. எஸ், அப்சல்யூட்லி கரெக்டு. 70Sஓட 2 சப்யூனிட் வந்துட்டு 50-30. இதுவும் கரெக்டு. இது லார்ஜ், இது ஸ்மால். திருப்பி இங்கே லார்ஜ், இது ஸ்மால். அப்போ 80Sஓட 2 சப்யூனிட் 60-20யா? இல்லை, கிடையாது. 70Sஓட 2 சப்யூனிட் 50-20யா? இல்லை, கிடையாது. அப்புறம் 80யோட 2 சப்யூனிட் 60-30 கிடையாது. 70யோட 2 சப்யூனிட் 50-30 கிடையாது. ஸோ இப்போ ABC மட்டும் தான் கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். டைரக்ட் NCERT. ஸோ இதை மேட்ச் பண்ணணும். ஸோ அப்போ சென்ட்ரோமியர் அப்படிங்கிறது உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா, செல் டிவிஷன், செல் மூவ்மெண்ட், ஃபாஸ்போலிபிட் பைலேயர் இருக்குது. இங்கே சிலியம், கிறிஸ்டே, செல் மெம்பரேன். ஸோ செல் மெம்பரேனுக்கு ஃபாஸ்போலிபிட் பைலேயர் இருக்குமா? ஸோ அப்போ ஐ கேன் சே Dக்கு 4. ஸோ அதுக்கப்புறம் கிறிஸ்டே வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். சிஸ்டர்னே தான் உங்களுக்கு கால்கே பாடியில் இருக்கும். ரைட்? அண்ட் அதுக்கப்புறமா சிலியமோட வேலை செல்லை மூவ் பண்ண வைக்கிறது. ஸோ அப்போ இது. அண்டு சென்ட்ரோமியர், ஒரு குரோமோசோமில் இருக்கிற அந்த சென்ட்ரோமியரில் தான் சென்ட்ரோமியரில் இருக்கிற கைனட்டோகோரில் ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகும். ஸோ அப்போ அது டிவிஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணும். டூப்ளிகேட் குரோமோசோமுங்கும் போது அது ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்குலாம் அந்த செல் டிவிஷன் ப்ராசஸ்க்கு சென்ட்ரோமியர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போது Aக்கு 2. ரைட்டா? ஸோ Aக்கு 2 அப்போனா ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 3யா? தென் Bக்கு 3யா? ஸோ அப்போனாலே தெரிஞ்சது ஆப்ஷன் 1 சொல்லிட்டு. ரைட்? Cக்கு 1, Dக்கு 4. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸ்பெஷல் மெம்பரேன் ஸ்ட்ரக்சரு ப்ரோகராட்டிக் செல்லு இருக்குது. அது செல் வால் ஃபார்மேஷனுக்கும் டிஎன்ஏ ரிப்ளிகேஷனுக்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது என்னது அப்படின்னா, ஸோ ப்ரோகேரட்டிக் செல்லுடைய
அந்த செல் மெம்பரேனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு இன்ஃபோல்டிங்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் என்ன பேர், மீசோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். ஸோ அந்த மீசோசோம் தான் உங்களுக்கு செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? இப்போ 2025ல் கேட்டது, இது 24 பாருங்கள். அப்போது வி ஹவ் டு மேட்ச் தீஸ் திங்ஸு. நம்ம நியூக்ளியோலஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணோம். ரைபோசோமல் ஆர்என்ஏ நியூக்ளியஸ்குள்ளார இருக்குது. ஏக்கு 3, ஏக்கு 3னா ஆப்ஷன் 2 இல்லை ஆப்ஷன் 4, ரைட். அதுக்கப்புறம் சென்ட்ரியோல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், அதோடைய ஆர்கனைசேஷன் வந்துட்டு கார்ட் வீல் மாதிரி இருக்கும், கார்ட் வீல் மாதிரி இருக்கும். அப்போ பிக்கு 2, ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். 2 வச்சே சொல்லியாச்சு. ஸோ அப்புறம் லியூகோபிளாஸ்ட் வந்து நியூட்ரியன்ட்டை ஸ்டோர் பண்ணும். கால்கே வந்துட்டு இப்போ பாருங்கள் பேக்கேஜிங் பண்ணும். அப்போ லிப்பிட் வருதுன்னா அது கிளைகோலிப்பிடாக மாற்றும், ப்ரோட்டீன் வருதுன்னா கிளைகோ ப்ரோட்டீனாக மாற்றும், ரைட்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? டேரக்ட் என்சிஆர்டி. குளோரோபிளாஸ்டில் டிஎன்ஏ இருக்குது. அப்போது அந்த டிஎன்ஏ என்ன மாதிரியான டிஎன்ஏ அப்படின்னா கண்டிப்பாக அது சர்க்குலரு. சரியா? நார்மல் குரோமோசோமல் டிஎன்ஏ மாதிரி கிடையாது. இட் இஸ் டெஃபினெட்லி சர்க்குலர் அண்ட் இட் இஸ் நாட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட், அது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். சர்க்குலர் அண்ட் டபுள் ஸ்டாண்டர்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ அப்போ அடுத்து இதை மேட்ச் பண்ணலாமா? ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டே அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். ஸோ அப்போது சிக்கு 4, சிக்கு 4நாலே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் 3 டேரெக்டாக போட்டுடலாம். டி சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனு, ஒரு செக்மெண்ட்டு, ரைட். அண்ட் அதுக்கப்புறம் ஐ கேன் சே ஆக்சோனேமே அப்படிங்கிறது இந்த சிலியா அண்ட் ஃப்ளெஜலாலாம் நம்ம படிச்சிருப்போம், ரைட். அண்ட் கார்ட்வீல் பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு சென்ட்ரியோலில் இருக்குது. அப்போது இந்த ஆப்ஷனுக்கு மோஸ்ட் அப்ராப்ரியேட்னா இப்படி தான் மேட்சிங் பண்ணணும். அப்போ ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. சரியா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவாப்பா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை எது கரெக்டு தப்பு சொல்லணும். மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு டபுள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனலா? கண்டிப்பாக. இது ரெண்டுத்துலையுமே 2 மெம்பரைன் இருக்கும். அப்போது மைட்டோகாண்ட்ரியோட இன்னொரு மெம்பரைன் வந்து ரிலேட்டிவ்லி லெஸ் பெர்மியபிள் ஆஸ் கம்பேர்ட் டு குளோரோபிளாஸ்டா அப்படிங்கிறதா கேள்வி. அதாவது போத் ஆஃப் தெம் ஆர் ஹேவிங் 2 மெம்பரைன். அதில் மைட்டோட இன்னர் மெம்பரைனும் குளோரோபிளாஸ்ட் இன்னர் மெம்பரைன் கம்பேர் பண்ணும்போது மைட்டோட இன்னர் மெம்பரைன் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லெஸ் பெர்மிபிளான்னு கேட்குறாங்க. அதாவது சில விஷயத்த உள்ளே விடாதா, அலோவ் பண்ணாதா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்சிஆர்டியில் இருக்கும். ஸோ என்சிஆர்டியில் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஓவர் ஹியர் யூ கேன் ஃபைண்ட் இட் ஓவர் ஹியர். மைட்டோகாண்ட்ரி மாதிரி குளோரோபிளாஸ்ட் டபுள் மெம்பரைன் பவுண்டு, அதில் இன்னர் குளோரோபிளாஸ்ட் மெம்பரைன் வந்து ரிலேட்டிவ்லி லெஸ் பெர்மிபிள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரைட். மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரைன் ரிலேட்டிவ்லி லெஸ் பெர்மிபிள் சொல்கிறாங்க. இல்லை, தப்பு. குளோரோபிளாஸ்டோட இன்னர் மெம்பரைன் தான் ரிலேட்டிவ்லி லெஸ் பெர்மிபிள். எல்லா விஷயத்தையும் மைட்டோகாண்ட்ரியாவை விட இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் பெர்மிபிள், விச் மீன்ஸ் எல்லா விஷயத்தையும் உள்ளே விடாது, ரைட். அப்போது 1 கரெக்டு, 2 தப்பா? அப்போது ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? லெட்ஸ் கோ ஃபார் அடுத்த கொஷின். ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் டஸ் த ரைபோசோம் கன்சிஸ்ட் ஆஃப்? ஸோ ரைபோசோம்குள்ளார உங்களுக்கு RNA இருக்கும், அது இல்லாமல் ஒரு 80 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ டேரக்ட் என்சிஆர்டி ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சரு, ரைட். அப்புறம் கீழே இருக்கிறதுல எது வந்துட்டு எண்டோ மெம்பரைன் சிஸ்டமில் வராது? ஸோ சிங்கிள் மெம்பரைன் வச்சிருக்கிற இந்த கனெக்டடான இருக்கிறது தான் எண்டோ மெம்பரைனில் வரும். மைட்டோகாண்ட்ரியா டபுள் மெம்பரைன் அது வராது, ER வரும். குளோரோபிளாஸ்ட் டபுள் மெம்பரைன் அது வராது, கால்கே வரும். அண்ட் தென் பெராக்சிசோமும் வராது, பிகாஸ் அது மைக்ரோ பாடியில் வரும். ரெண்டாவது இதோடைய ஃபங்க்ஷனும் உங்களுக்கு இந்த கால்கேயோடைய ஃபங்க்ஷனும் கனெக்டடாக இல்லை, இதோட ஃபங்க்ஷன் வேறு. ஸோ எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் இருக்கிற எல்லாத்தோட ஃபங்க்ஷனும் கொஞ்சம் கனெக்டடாக இருக்கும். இப்போ இதிலேருந்து வரது இது பேக்கேஜிங் பண்ணும் அந்த மாதிரி. ஸோ இப்போ எது வராதுன்னு கேட்டிங்கன்னா ACE வராது. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? இதை மேட்ச் பண்ணலாம் அப்படிமா? லெட் அஸ் மேட்ச் திஸ். ஸோ மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் அப்படின்னா குரோமோசோமுடைய மிடில் வந்துட்டு சென்ட்ரோமியர் இருக்குது, ரைட். ஸோ இப்போ ஐ கேன் சே சென்ட்ரோமியர் வந்துட்டு எண்டு இல்லை, எஸ் மிடில் இருக்குது. அப்போது ஏக்கு 3நாலே ஈஸியாக போட்டுடலாம் ஆப்ஷன் 2ன்னு சொல்லிட்டு. ஆக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா சென்ட்ரோமியர் வந்து எண்டுக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட்டான ஆமும் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி லாங்கான ஆமும் வரும், ரைட். அப்புறம் சப் மெட்டாசென்ட்ரிக் அப்படிங்கும்போது சென்ட்ரோமியர் மிடில்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஷார்ட் ஆமு, ஓகே, அதுக்கப்புறம் ஒரு லாங் ஆமு அந்த மாதிரி வருது. அண்ட் டீலோசென்ட்ரிக் அப்படின்னா சென்ட்ரோமியர் அப்படியே எண்டில் இருக்கும், சரியா? ஸோ அதுதான் வந்து டீலோசென்ட்ரிக்கு குரோமோசோம். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? கீழே இருக்கிற ஃபாலோயிங்கில் வந்துட்டு ER சம்மந்தமாக எது தப்புன்னு கேட்குறாங்க. SER வந்து லிப்பிட் சிந்தசிஸ் பண்ணுமா? எஸ், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் லிப்பிட் சிந்தசிஸ் பண்ணோம். RERல ரைபோசோம் இருக்குது, அப்போது அது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணோம். SERல ரைபோசோம் இல்லை, ஆமாம் SERல ரைபோசோம் இல்லை. ப்ரோகேரியாட்டில் RER மட்டும் தான் இருக்கா அப்படின்னா இல்லை, ப்ரோகேரியாட்டில் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனலே கிடையாது, ERே கிடையாது. அப்போ 4 தான் வந்துட்டு என்னது இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், சென்ட்ரோமியர் வந்துட்டு மிடில் இருக்குது, அப்போது 2 ஈக்குவல் ஆர்ம்ஸ் வருது அப்படின்னா இப்போ தான் படித்தோம், இட் இஸ் கால் மெட்டாசென்ட்ரிக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் அடுத்து
எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் என்னென்ன ஆர்கனல்ஸ்லாம் வரும்னு கேட்குறாங்க. ஸோ கால்கே வரும், இஆர் வரும், மைட்டோ வராது, லைசோசோம் வரும். இஆர் வரும், மைட்டோ வராது, அதுக்கப்புறம் லைசோசோம் வரும், ரைபோசோம் வராது. சரியா? அப்புறம் இஆர் வரும், கால்கே வரும், லைசோசோம் வரும், வேக்யூல் வரும். கால்கே வரும், மைட்டோ வராது, ரைபோசோம் வராது, லைசோசோம் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இது 4ம் வரும். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அப்போ அதெல்லாம் அதோட ஃபங்க்ஷன்லாம் கனெக்டடாக இருக்கும். இது மேனுஃபேக்சர் பண்ணி இதுக்கு பேக்கேஜிங் கொடுக்கும். இதில் இருந்தால் லைசோசோம் வருது, அப்புறம் இதுலேருந்து பேக்கேஜிங் ஆகி வரது வேக்யூலுக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி கனெக்டடாக இருக்கும். ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சரு. அப்போது கிளைகோப்ரோட்டீன் கிளைகோலிப்பிட் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா கால்கேயில் தான். அப்போ இஆர் ப்ரோட்டீனை கொடுக்குது, லிப்பிட் கொடுக்குது, அது கால்கேக்கு போய் கிளைகோப்ரோட்டீன் கிளைகோலிப்பிடாக பேக்கேஜிங் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சரு. ரைட். ஸோ எந்த பேர் ஆஃப் ஆர்கனலில் டிஎன்ஏ கிடையாது அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா? ஸோ இப்போ நியூக்ளியர் என்வலப்பு அதுக்குள்ளார டிஎன்ஏ இருக்குது, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளாரையும் டிஎன்ஏ இருக்குது, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளார டிஎன்ஏ இருக்குது, லைசோசோம்குள்ளார இல்லை, குளோரோபிளாஸ்டுக்குள்ளார இருக்குது, வேக்யூல்குள்ளே இல்லை, லைசோசோம்குள்ளார இல்லை, வேக்யூல்குள்ளார இல்லை. ரைட்டா? அப்போது இது ரெண்டுத்துக்குள்ளார தான் உங்களுக்கு டிஎன்ஏ கிடையாது. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். ரைட். லைசோசோம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில என்சைம்ஸ் வச்சுருக்கோம். வேக்யூல் வந்து வேஸ்ட்டு, அப்புறம் ஃபுட்டு ஐட்டம், இந்த செல்ஸ் ஆப் அதெல்லாம் அதில் தான் இருக்கும். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஷார்ட்டர் அண்ட் லாங்கர் ஆர்ம்ஸ் ஆஃப் சப்மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ் ஆர். ஸோ சப்மெட்டாசென்ட்ரிக்ஸ்னால் ஒரு ஷார்ட் ஆர்மு ஒரு லாங் ஆர்மு. அதில் ஷார்ட் ஆர்ம் பேர் பி ஆர்மு, லாங் ஆர்ம் பேர் கியூ ஆர்முன்னு சொல்லுவாங்க. ரைட். இது ஆக்சுவலி என்சிஆர்டியில் கிடையாது. ரைட்டா? நான்லாம் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன். அப்போது நான் ஸ்டேட் போர்டில் படித்ததுனால இது வந்து ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கும். அப்போ அதை வச்சு தான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். என்சிஆர்டியில் இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதுக்காக பேனிக் ஆக தேவையில்லை. ரைட். ஒன்றும் பேனிக் ஆக தேவையில்லை. நீங்கள் கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது இந்த மாதிரி 1-2 வரும். அப்போ நீங்கள் தெரிஞ்சிருவீங்க. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். அப்போது எது வந்துட்டு நாட் கரெக்டுன்னு கேட்குறாங்க. லைசோசோம் வந்துட்டு இஆரில் பேக்கேஜிங்கில் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னா இல்லை. கால்கேயில் பேக்கேஜிங் ஆகி தான் லைசோசோம் ஃபார்ம் ஆகும். லைசோசோமில் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்குதா? ஆமாம். நான் சொன்னேன்ல என்சைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு லைசோசோமில். ஸோ அது பிரேக் பண்ணக்கூடிய, லைசஸ் பண்ணக்கூடிய என்சைமு. அப்போது அது வந்துட்டு அசிடிக் பிஹெச்சில் தான் ஆக்டிவாக இருக்குமானா எஸ். லைசோசோமோடைய என்சைம்ஸ் எல்லாம் அசிடிக் பிஹெச்சில் தான் ஆக்டிவாக இருக்கும். அண்ட் லைசோசோம் வந்துட்டு மெம்பரேன் வச்சிருக்க ஸ்ட்ரக்சரா? ஆமாம், மெம்பரேன் கண்டிப்பாக வச்சுருக்கோம். எது தப்பு அப்படின்னா இதுதான் தப்பு. அது கால்கே பேக்கேஜ் ஆகி வருது, கால்கேலேருந்து பேக்கேஜ் ஆகி வருது, நாட் ஃப்ரம் இஆர். ஸோ ஆப்ஷன் 1 தான் தப்பு. அண்ட் அடுத்து ஆம்னி செல்லுலா இ செல்லுலா அப்படிங்கிறத வந்துட்டு சொன்னது நம்ம ருடால்ஃப் விர்ச்சோ. அப்போது செல் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல், ஆல்ரெடி இருக்க செல்லில் இருந்தால் செல் வருது அப்படின்னு சொன்னார். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். இதில் இன்கரெக்ட் எதுன்னு கேட்குறாங்க. அகெயின் இதுவும் அவுட் ஆஃப் என்சிஆர்டி. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அல்லோசோம் 6 குரோமோசோம் தான். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்துட்டு சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படிங்கும்போது ஒரு ஷார்ட் ஆர்மு ஒரு லாங் ஆர்மா. அப்போ அது வந்துட்டு கைண்ட் ஆஃப் எல் ஷேப்பில் இருக்கும். ஒரு ஷார்ட் ஆர்மு ஒரு லாங் ஆர்ம் சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லேம்ப்ரஷ் அப்படிங்கும்போது டிப்ளோட்டின் பைவேலன்ட் குரோமோசோம். அதாவது லேம்ப்ரஷ் குரோமோசோம்னா என்னது தெரியுமா? நிறையா மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸுடைய இந்த டிப்ளோட்டின் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பைவேலன்ட் குரோமோசோமுக்கு பேர் லேம்ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்சிஆர்டியில் தெரிஞ்சுக்கோங்க. இது கரெக்டு தான். மேமல்ஸ் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸு எக்ஸப்ட் மேமல்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் எக்ஸப்ட் மேமல்ஸில் இந்த டிப்ளோட்டின் ஸ்டேஜில் இருக்க பைவேலன்ட் குரோமோசோமை லேம்ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் எந்த செல் அப்படின்னா ஊசைட்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ். எக் ப்ரொடியூசிங் செல்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ். மேமல்ஸ் இல்லை, எக் ப்ரொடியூசிங் செல்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ். ஊசைட்ஸ் ஆஃப் மோஸ்ட் அனிமல்ஸ் எக்ஸப்ட் மேமல்ஸில் நீங்கள் லேம்ப்ரஷ் பார்க்கலாம். ரைட். ஸோ ஊசைட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதாவது ஆம்ஃபிபியனுடைய ஊசைட்ஸில் இருக்கிற குரோமோசோம் பாலிடீனா அப்படின்னா இல்லை, இட் இஸ் இன்கரெக்டு. ரைட். ஸோ இது என்னது பாலிடீன் அப்படின்னா இது வந்து ஒரு ஜெயிண்ட் குரோமோசோம். ரெப்படேட்டிவாக டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிட்டு செல் டிவிஷன் ஆகாமல் இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய ஒரு ஜெயிண்ட் குரோமோசோம் வரும். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டிப்டர் அண்ட் ஃப்ளைஸ் இருக்குல்ல, டிப்டரா அப்படிங்கிற கேட்டகரியை சேர்ந்த ஃப்ளைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோசோஃபிலியா. அப்போது அதில் நீங்கள் இந்த பாலிடீன் குரோமோசோமாக பார்க்க முடியும். அதுலேயும் அதோடைய லார்வல் ஸ்டேஜில் தான் இதை நீங்கள் பார்க்க முடியும். ரைட்டா? ஸோ அதனால் இதுக்கு இட் இஸ் ராங் டிஸ்கிரிப்ஷன். ஸோ 3 தான் இன்கரெக்டு. ஸோ ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்சிஆர்டியில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து நிசில் பாடிஸ் ஆர் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப். இது கொஞ்சம் நியூரல் சாப்டர்லேயும் கொஞ்சம் வரும். ரைட்டா? அப்போது நிசில் பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூரானில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நியூரானுடைய அந்த சைட்டான் அண்ட் டென்ட்ரைட்ஸ் ரீஜனில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் நிசில் பாடிஸ். இது ஒரு துகள் மாதிரி டார்க்காக ஒரு டாட் மாதிரி கிரானுலர் ஸ்ட்ரக்சரு. ரைட். ஸோ இட் வில் பி ஹேவிங் ஆர்இஆர் ப்ளஸ் ஃப்ரீ ரைபோசோம்ஸ். அதாவது ரைபோசோம் இஆரில் ஒட்டிக்கிச்சுன்னா அது ஆர்இஆர், அதோடு சேர்ந்து ஃப்ரீயாக இருக்கிற தனியாக ஃப்ளோட் ஆகிற ரைபோசோம்ஸும் இருக்கும். இதுதான் நிசில் பாடிஸ். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ அடுத்து கீழே இருக்கிற ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸு எது வந்துட்டு ஆர்இஆரில் நடக்காது? அப்போது ப்ரோட்டீன் ஃபோல்டிங், ப்ரோட்டீன் கிளைகோசிலைசேஷன், ஃபாஸ்போலிபிட் சிந்தசிஸு, க்ளீவேஜ் ஆஃப் சிக்னல் பெப்டைடு. ஸோ பாருங்கள், லிப்பிட் சிந்தசிஸ்னாலே அது ஆர்இஆரில் நடக்காது.
ரைட்டா? அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். திஸ் வில் ஹேப்பன் இன் த எஸ்சிஆர் ஒன்லி. சரியா? இந்த ப்ரோட்டீன் கிளைகோசிலேஷன்லாம் ஆக்சுவலி கால்கேல நடக்கும். பட் ஆனால் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் ஆர்ஆரில் நடக்கும். அந்த ப்ரோட்டீன் ஃபர்தராக கிளைகோசிலேஷன் ஆகிறது வில் ஹேப்பன் இன் த கால்கே பாடி. பட் இருந்தாலும் இதில் மோஸ்ட் அப்ராப்ரியேட்னு பார்க்கும்போது இதுதான். சரிங்களா? என்னதான் இது கால்கேல நடக்கும் அப்படின்னாலுமே இதோடைய பாதி ஸ்டேஜ் வந்துட்டு ஆர்ஆரில் தான் நடக்குது. ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் நடந்து தானே கிளைகோசிலேஷன் ஆகணும். ஸோ ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் இதில் தான் நடக்குது. ரைட்? ஸோ மோஸ்ட் அப்ராப்ரியேட்னு பார்க்கும்போது லிப்பிட் சிந்தசிஸ் கண்டிப்பாக ஆர்ஆரில் கிடையாது, எஸ்சிஆரில் தான். அதனால இதுதான் இட் வில் நாட் அக்கர் இன் ஆர்ஆர். ஸோ இதுதான் ஆன்சர். சரியா? ஸோ எது வந்துட்டு ட்ரூ ஃபார் நியூக்ளியோலஸ். அப்போ பெரிய நியூக்ளியோலை அப்படின்னா ஆர் ப்ரெசன்ட் இன் டிவைடிங் செல்ஸு. அப்புறம் இது மெம்பரைன் பவுண்டட் ஸ்ட்ரக்சரு. அப்புறம் ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ்க்கான ஆக்டிவ் சைட்டு அப்படிங்கிறாங்க. விஷயம் என்ன அப்படின்னா திஸ் இஸ் இன்கரெக்ட். லார்ஜ் நியூக்ளியோலை அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான். சரிங்களா? மெம்பரைன் பவுண்டட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போது ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ்க்கு இதுதான் மெயினான சைட்டு. அண்ட் ஸ்பிண்டில் ஃபார்மேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரைட்டா? எது ட்ரூனா ஆப்ஷன் 3 மட்டும் தான் கரெக்டு. ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். செல் டிவிஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரியா? ஸோ இப்போ அடுத்து கீழே இருக்க ஃபாலோயிங் காம்பனண்ட்டு ஸ்டிக்கி கேரக்டர் பாக்டீரியல் செல்லுக்கு கொடுக்குது. அது யார்? ஸோ செல் வால், நியூக்ளியர் மெம்பரைன், பிளாஸ்மா மெம்பரைன், கிளைகோகேலிக்ஸ். செல் வாலுக்கு வெளியே இருக்க கிளைகோகேலிக்ஸ் தான் அந்த ஸ்டிக்கி கேரக்டர் கொடுக்கும். அப்போது ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் ரெண்டுமே செமி ஆட்டோனமஸா? அப்போது ஆட்டோனமஸாக இண்டிபெண்டன்ட், செமினா ஹாஃப்னு சொல்லலாம். ஸோ அப்போ செமி ஆட்டோனமஸ் அப்படிங்கிறது கரெக்டு. அப்புறம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆர்கனலுடைய டிவிஷன் மூலமாக ஃபார்ம் ஆகுது. இதில் டிஎன்ஏ இருக்கும், ப்ரோட்டீன் சிந்தசிங் மெஷினரி இருக்காது அப்படிங்கிறாங்க. மேட்ரு என்ன அப்படின்னா ஒரு தியரி இருக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி இருந்த ஒரு செல்லிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பாக்டீரியா வந்துட்டு ப்ரோகேரியோட்டிக் செல் இல்லை, அது மாதிரி ஒரு தியரி இருக்குது. பாக்டீரியா மாதிரி ஒரு ப்ரோகேரியோட்டிக் செல்லிருந்து மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? அதுக்கப்புறம் டிஎன்ஏ இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டு தான். பட் ப்ரோட்டீன் சிந்தசைசிங் மெஷினரி இருக்காது அப்படிங்கிறது தப்பு. ரைபோசோம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது இன்கரெக்டு. ஸோ ஏ கரெக்டு, பி வந்துட்டு தப்பு. சரியா? இன்னும் சொல்லணும்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவிலிருந்து, ப்ரீ எக்ஸிஸ்டிங் மைட்டோகாண்ட்ரியாவிலிருந்து டிவிஷன் ஆகி மைட்டோகாண்ட்ரியா வரும். இப்போ இந்த ப்ரோகேரியோட்டிக் பாக்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் ஃபிஷன் ஒரு ப்ராசஸ் நடந்து ஒரு செல் 2 டிவைட் ஆகி 2 செல் வரும். அது போல் ஒரு மைட்டோகாண்ட்ரியா 2 டிவைட் ஆகி புது மைட்டோகாண்ட்ரியா வரும். அதுக்கு தான் குளோரோபிளாஸ்ட்லேயும் அதே போல் குளோரோபிளாஸ்ட் 2 டிவைட் ஆகி புது குளோரோபிளாஸ்ட் வரும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட்லேருந்து புது குளோரோபிளாஸ்ட் அண்ட் புது மைட்டோகாண்ட்ரியா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். பட் ப்ரோட்டீன் சிந்தசிங் மெஷினரி வந்து இருக்காதுங்கிறது தப்பு. ரைபோசோம் இருக்கும். சரிங்களா? ரைபோசோம் இஸ் அ ப்ரோட்டீன் மேனுஃபேக்சரர். அப்போது குளோரோபிளாஸ்ட்டில் நிறையா புரோட்டான் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளார அந்த தைலகாய்டுக்குள்ளார இருக்கிற அந்த லூமனில் தான் H+ புரோட்டான் ஜாஸ்தி இருக்கும். அது லூமன்லேருந்து ஸ்ட்ரோமாக்கு போகும்போது புரோட்டான் கிரேடியன்ட் உடையும். அப்போ தான் ஏடிபி சிந்தசிஸ் நடக்கும். சரிங்களா? அடுத்து மைக்ரோ டியூபியூல் அப்படிங்கிறது எதுலலாம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சிலியாவில் இருக்கும், ஃப்ளெஜலாவில் இருக்கும். ரைட்? ஆனால் பெராக்சிசோமில் இல்லை. ஸ்பிண்டில் ஃபைபரில் இருக்கும், சென்ட்ரியோலில் இருக்கும், அப்புறம் சிலியாவில் இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் 2 வரும். சென்ட்ரியோலில் இருக்கும், ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்கும், அண்ட் அதுக்கப்புறமா குரோமாட்டினில் இருக்காது. அது அது டிஎன்ஏ பேக்கேஜிங்கில் வருது. சென்ட்ரோசோமு அதுக்குள்ளார சென்ட்ரியோல் இருக்குது. ஸோ அவங்க மைக்ரோடியூபியூல் வச்சுருக்குறாங்க. ஓகே, அப்புறம் ஐ கேன் சே நியூக்ளியோசோமில் இருக்காது. நியூக்ளியோசோம் வந்துட்டு அந்த டிஎன்ஏவும் ஹிஸ்டோனும் பேக்கேஜிங் ஆகிறது. அதுக்கப்புறம் சென்ட்ரியோலில் இருக்கும் கண்டிப்பாக மைக்ரோடியூபியூல். இப்போ மூணுத்துலேயுமே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சரு. ரைட்? இது நம்ம என்சிஆரில் படிச்சிருப்போம். ஸோ ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். அப்போது ரைபோசோம் வந்துட்டு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஆர்என்ஏல அட்டாச் ஆகிருக்குது. ரைட்டா? நல்லா கவனிங்க. காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸ் அப்படின்னா நிறையா ரைபோசோம்ஸ் வந்துட்டு ஒரு சிங்கிள் எம்ஆர்என்ஏ ஸ்ட்ராண்டில் அட்டாச் ஆகிருக்குதுன்னா அதுக்கு தான் பேர் பாலிசோம். பாலினா மெனி. ஸோ பாலினா மெனி நிறைய ரைபோசோம் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பாலிசோம். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். இது ப்ரோகேரியோட்டில் தான் மோஸ்ட்லி நடக்கும். சரிங்களா? ஹோப் இது கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து கீழே இருக்கிறதுல எந்த செல் ஆர்கனல் வந்துட்டு சிங்கிள் மெம்பரைன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. மைட்டோகாண்ட்ரியா டபுள் மெம்பரைன், குளோரோபிளாஸ்ட் டபுள் மெம்பரைன், நியூக்ளியை டபுள் மெம்பரைன், லைசோசோம் தான் சிங்கிள் மெம்பரைன். அப்போது அதில் தான் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்குது. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். அப்போது வாட்டர் சாலபிள் பிக்மெண்ட் ஃபவுண்ட் இன் பிளான்ட் செல் வேக்யூல்ஸ் ஆர். எஸ், பிளான்ட்டோட செல் வேக்யூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்சிஆரில் டேரெக்டாக இருக்காது. ஆக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிளான்ட்டுடைய செல் வேக்யூலில் பார்த்தீங்கன்னா ஆந்தோசைனின்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்டர் சால்பிள் பிக்மெண்ட் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இது என்சிஆரில் இல்லை, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஹோப்பு இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். லெட் அஸ் எண்ட் த செஷன் வித் அ ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட்டு.
ஸோ நம்ம Xylem லேர்னிங்கோடைய கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய Xylem ஹைப்ரிட் கேம்பஸில் நம்ம மார்ச் 27ஆம் தேதி ஒரு 30 டே ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு பேர் XPL Xylem Premier League சொல்லிட்டு லைவ் கிளாஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் GAB டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட், நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்போ GAB டெஸ்ட் சீரிஸ் மூலமாக அவங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்க் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராமோட ப்ரைஸ் 10,000 + GST, மோஸ்ட் அஃபோர்டபுள். இதில் நீங்கள் இப்போவே சேர்றீங்கன்னா ஆன்லைன் XPL ஃப்ரீயாக கிடைச்சிடும். சரியா? ஸோ அப்போ தீஸ் ஆர் த டாக்டர்ஸ் தேட் வி ஹவ் கிரியேட்டட். இப்போ மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு. இந்த லிஸ்ட்டில் அவங்க பேரும் வரணும், அதான் என்னுடைய ஆசை. கால் திஸ் நம்பர் ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ். ஸோ அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க நம்மளுடைய எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. இந்த செஷனுடைய இந்த நோட்ஸ் PDF நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஐ வில் see you in the next video. Until then, keep learning, keep growing. Thank you.